ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம முந்திரி பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், முந்திரி வந்துட்டு 1 கப் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க. அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க. ரொம்ப நேரம் அரைச்சா அதில் ஆயில் கண்டென்ட் மாதிரி வரும், அது நல்லா இருக்காது. ஸோ அரைச்சி நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை சலித்து எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த குட்டி குட்டி பீசஸ் வந்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ராக இருக்கணும். முந்திரி இப்போ நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் தண்ணியையும் சர்க்கரையையும் கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அடுப்பை வந்துட்டு மீடியமில் இல்லாட்டினா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த சுகரில் நல்லா வாட்டரில் வந்துட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வரும்போது அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட விரலில் வந்துட்டு அந்த ஜீராவை தொட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஒரு பதம் வரும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை வந்துட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பவுட்ரு ஆட் பண்ணிவிடுங்க. அந்த பவுட்ரு வந்துட்டு சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்துட்டு சுகர் சிரப்பில் மிக்ஸ் ஆகி நல்லா சுருண்டு வரும். இது எல்லாம் சேர்ந்து மாவு வந்துட்டு நல்லா சேர்ந்து உருட்டுற மாதிரி வரும். இந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நெய் 1 டீஸ்பூன் கலந்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒட்டாமல் சேர்ந்து வருது. இந்த சமயத்தில் கையை ஈரம் பண்ணிவிட்டு கையில் ஈரம் இருக்கும் போது அதை உருட்டி பார்த்திங்கன்னா உருண்டையாக வரணும். இந்த பதம் வர வரைக்கும் அதை வந்து கிளறி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. அடுப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாட்டினா ஒரு பிளேட்டில் கூட நம்ம நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த செஞ்சு வச்சுருக்கிற முந்திரி பேடாவோட அந்த மாவை வந்துட்டு அதில் போட்டுக்கோங்க. இது மேலே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம பசையும் போது வந்துட்டு லைட்டாக சூடு இருக்கணும். ரொம்ப ஆற விட்டுற வேணாம், லைட் சூடு இருக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி இதை நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதை ஒரு உருண்டையாக உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி இதை போட்டுக்கலாம். ஆனால் வந்துட்டு ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு திக்னஸ் வந்துட்டு நமக்கு முந்திரி பேடாவுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸோடு போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கத்தி இல்லாட்டினா பீஸா கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைமண்ட் ஷேப்புங்கிறது நம்ம யூஸ்வலாக கடையில் வாங்குறதுனால அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டான எம்மியான முந்திரி பேடா ரெடி ஆயிடுச்சு. இனி கடைக்கு போய் தான் முந்திரி பேடா வாங்கணுன்னு அவசியமே இல்லை. நம்மளே வீட்டில் ஈஸியாக அதை செஞ்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள். 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும், நம்மளே ஈஸியாக வீட்டில் செஞ்சு இதை என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். Thank you so much for your love and support. Thanks for watching my video.